இப்போ வந்து நம்ம செயின் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதில் நம்ம செயின் தான் போட போகிறோம். எப்படி போட்டிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா புரியும். ஆனால் நாங்கள் வந்து 2 லைன் போடுறேன். ஏன்னா 2 லைன் போட்டால் தான் அது வந்து பார்க்க நல்லா நீட்டாக மேடாக அழகாக தெரியும். சிங்கிளில் போட்டு பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அது கொஞ்சம் பெருசாக காமிக்காது. அதனால தான் நான் வந்து டபுள் லைன் போட்டு காமிச்சிருக்கேன். திருப்பும் போது குட்டியாக ஒரு செயின் போட்டு நீங்கள் திருப்புனா போதும். எடுத்து நாட்டு போட்டுட்டு திருப்பணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே திருப்பிக்கிடலாம். திருப்பிட்டு ஜிக்ஜாக் போடும் போது எப்படி போடுறேன்னு நீங்கள் பாருங்கள் வீடியோவில். நல்லா செயின் ஸ்டிச்சை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஜிக்ஜாக் போகிறதுக்கு முன்னாடி பேக் செயின் ஸ்டிச் வந்து போட்டு தான் போடணும். எது தொடங்கும் போதும் பேக்கில் வந்து போயிட்டு வந்து தான் ரிவர்ஸ் எடுத்து தான் நீங்கள் போடணும். எப்படி அங்கே போட்டிருக்கேன்னு பொறுமையாக நிறுத்தி காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஜிக்ஜாக் எப்படி போடுறேன்னு. அதில் வந்து நான் குட்டியாக